வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு அரைக்கீரை சாம்பார் பண்ண போகிறோம். அரைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. பொதுவாக நம்ம இந்த கீரையை வச்சு கடையல், கூட்டு, பொரியல் இந்த மாதிரி பண்ணுவோம். இந்த சாம்பார் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த குக்கரில் 100 கிராம் துவரம் பருப்பை வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் தண்ணி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 5 விசில் வேக வச்சுக்கலாம். 1 கட்டு அரைக்கீரையை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கீரையை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு கீரையை முழுசா போடாம சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி போட்டாதான் நல்லா இருக்கும். கட் பண்ணிக்கலாம். 5 விசில் வந்துருச்சு. பருப்பு நல்லா கரெக்டா வெந்திருக்கு. இதை லைட்டா மசிச்சு விட்டுட்டு இறக்கி வச்சிடலாம். இப்ப மசிச்சாச்சு, இறக்கி வச்சிடலாம். சாம்பார் பண்றதுக்கு இந்த பேன்ல 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சதும் இதுல 10-12 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா மட்டும் நீங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடுமான அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். இது கூட 2 காஞ்ச மிளகாய், 3 பூண்டை 2 கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். பொதுவா கீரை சாம்பாருக்கு கறிவேப்பிலை சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா விட்டுறலாம். வெங்காயத்தை இந்த அளவு வதக்கிட்டு இது கூட ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளினா 1 சேர்த்துக்கங்க, கொஞ்சம் சின்ன தக்காளினா 2 சேர்த்துக்கங்க. கீரை சாம்பாருக்கு தக்காளியும் நம்ம நிறைய சேர்க்க வேண்டியதில்லை. இது கூட கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவு வதங்கி வரட்டும். மூடி வச்சிருங்க, தக்காளி வேகமா வதங்கிரும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதுல 2 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். கீரை சாம்பாருக்கு காரமும் கம்மியா தான் இழுக்கும், அதனால நான் 2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். நீங்க உங்க தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. சாம்பார் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து இதுல கட் பண்ண கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கங்க, வெந்து வரும்போது கரெக்டா இருக்கும். நல்லா ஒரு பிரட்டி விட்டுறலாம். பொதுவா அரைக்கீரையை வச்சு கடையல், கூட்டெல்லாம் பண்ணுவோம், பொரியலும் பண்ணுவோம். இந்த மாதிரி சாம்பார் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து இதுல வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். அப்புறமா தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கீரை நல்லா வெந்து வர்றதுக்காக இன்னொரு கப் தண்ணி சேர்த்தாதான் கரெக்டா இருக்கும். இதுக்கு உப்பு சேர்க்கணும். தக்காளி வதங்கும் போது உப்பு சேர்த்திருக்கோம். இப்ப இந்த அளவு சேர்க்கிறேன். அதே மாதிரி கீரைக்கு உப்பும் பார்த்து கவனமா சேர்த்துக்கங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். கீரைக்கு உப்பு, காரம், புளிப்பு எதுவுமே அதிகமா இழுக்காது. நம்ம யூஸ்வலா பண்ற சாம்பாருக்கு சேர்க்கறத விடவே இதுல கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கங்க. இப்ப இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்ப சாம்பார் நல்லா கொதிக்குது. மூடி எதுவும் போட வேண்டாம். 4 நிமிஷத்துக்கு கீரை நல்லா வெந்து வரட்டும். கீரை வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. 4 நிமிஷமா சாம்பார் நல்லா கொதிச்சு கீரை நல்லா வெந்துருச்சு. அடுத்து இதுல 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். இந்த அளவு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்ப 2 நிமிஷமா கொதிச்சு நம்ம சேர்த்த புளிக்கரைசலோட பச்சை வாசனை போயிடுச்சு. கடைசியா சாம்பார் வாசனைக்கு கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி சேர்த்திருக்கேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஹெல்த்தியான டேஸ்டான அரைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.
ஈஸி வாழைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். 3 மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மேல் தோலை லைட்டாக சீவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நுனி பகுதியையும் காம்பு பகுதியையும் கட் பண்ணிவிட்டு மேல் தோலை லைட்டாக சீவியாச்சு. இதை 2ஆக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நீல வாக்கிலேயே இந்த மாதிரி திக்னஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டு வச்சா கருத்து போகாமல் இருக்கும். இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் அதில் கறிவேப்பிலை இலைகள், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வர அளவுக்கு வதக்கிக்கங்க. நம்ம சேர்த்த இந்த வெங்காயம் வதங்கி ஓரளவு அதனுடைய கலர் மாறி வரணும். வெங்காயத்தோட கலர் ஓரளவு மாறி இருக்கு. தண்ணியில் கட் பண்ணி போட்ட வாழைக்காயை தண்ணியிலிருந்து எடுத்து இதில் சேர்த்துடலாம். இது கூட 1.5 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. இது கூட ஒரு 5-6 பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. தண்ணி எதுவும் தெளிக்க வேண்டாம். நம்ம வாழைக்காயை தண்ணியிலிருந்து எடுத்து போட்டதுனால தண்ணி தேவைப்படாது. இந்த வாழைக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். இடையில ஓப்பன் பண்ணி பார்த்து அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ 7 நிமிஷம் ஆச்சு. வாழைக்காயெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. நம்ம மெல்லிசா நீல வாக்கில் கட் பண்ணி இருக்கிறதுனால வேகமாகவே வெந்துடும். இன்னொன்று, இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா பொரியல் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தை 1-2ஆக கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. மூடி எதுவும் போட வேண்டாம். சிம்லையே 2 நிமிஷத்துக்கு இந்த வாழைக்காய் வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.